மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு கதை கேட்போமா. ஸோ அகைன் ஒரு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு இன்ட்ரோ ஸ்டோரி. ஸோ அந்த இன்ட்ரோ ஸ்டோரி ப்ரோமோ ஸ்டோரி. ஸோ ப்ரோமோ ஸ்டோரியோடைய அந்த ஃபுல் லென்த் கதையை, ஃபுல் ஃப்ளெஜ் கதையை பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக், டேயாங் அண்ட் நம்ம சுகா ப்ரோவும் வருவா அப்படி. அண்டு ஆல்ரெடி நம்ம சுகா அண்ட் ஜோயா பேர் அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம யூனா வந்துட்டு சுகாவோட சிஸ்டர் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக நான் ஒன்று கத்திக்கிட்டு இருந்தேன், லைக் ஒரு ஹிண்ட்டு மாதிரி. அதை யாரோ ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. இதுங்க அவங்க யாருன்றதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும்ல. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க யூகி தோரா ஐடி. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, வரேவா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் மேரேஜா, அண்ட் ஐ காண்ட் கெஸ் வாட் இஸ் த கேம் திங், ஐ எம் வெயிட்டிங் டு சி அபவுட் தட். ஜேகே ரொம்ப சாஃப்ட் அண்ணன், டே ரொம்ப ரக்கடு அண்ணன் போல் இருக்குது. விச்சஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் போட்டிருந்தாங்க. ஜோயாவோட ஃபேமிலி ஒரு சூனியக்கார ஃபேமிலியா? இன்ட்ரோ எபிசோடே வேறு லெவலில் கெஸ் பண்ண வச்சிட்டிங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக யூகி தோரா, இந்த மாதிரி கமெண்ட்டு தான் நமக்கு வேணும். அதாவது கதையோட மிங்கிள் ஆகி அவங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணும்போது வேறு லெவலு. எஸ், இந்த ஸ்டோரியோட பேர் விச்சஸ் ரெசிடென்சி. ஸோ விச்சஸ் ரெசிடென்சிக்குள்ளே போகலாமா? ஏது போகலாமாவா? போன வாட்டி அந்த ப்ரோமோ கதையிலே பூரா ரத்த வாடையாக அடிச்சுது. அந்த வீட்டுக்குள்ளே எங்களை கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாதீங்க, நீங்கள் வந்தே தீரணும். எல்லோரும் கேட்ஸ் ஆர் ஓப்பன், வாங்க போவோம். ஓகே. அண்டு இன்னொன்று நான் சொல்லணும், ஒருத்தங்க அவங்களோட ஐடி பார்க்க மறந்துட்டேன், பட் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி எப்படி அப்படின்னா, நான் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஃபேன் ஃபிக்ஷனாக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ அந்த மூவி பேர் ரெடி ஆர் நாட். அவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா அடுத்து என்ன ஹாலிவுட் லெவலுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, கதை எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெடி ஆர் நாட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ரெடி ஆர் நாட்டோடைய அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான். ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா, அதை சொல்லுவேன்னா நமக்கு சொல்ல வருமா? வராதில்ல, வாங்க போவோம். சரி, நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏரியல் ஷாட்டில் ட்ரோன் வச்சு காட்டுறோம். சுற்றி காடு, பச்சை பசேர்னு ஏக்கர் கணக்கில். ஓகேயா? அதுலேருந்து லெஃப்ட் சைடுக்கா பார்த்தா பீச் இருக்குது, ரைட்டு சைடில் ஒரு ஊர் இருக்குது, வீடு, அந்த காலனி வீடுலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல டெவலப்பான ஒரு டவுன் மாதிரி குட்டியாக ஒன்று இருக்குது. ஓகேயா? நடுவில் பார்த்தா இந்த காட்டில் ஒரு வீடு இருக்குது, அதுதான் விச்சஸ் ரெசிடென்சி. ஸோ இப்போது நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே படையெடுத்து அந்த வீட்டை நோக்கி மக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணுமே, செம்ம டிப்டாப்பாக. எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே நம்மளை மாதிரியே இதே போல் அங்கே ரோந்து பணியில் இருந்த ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க அந்த பேட்ரோல் வண்டி இருக்கும் இல்லையா, அதை நிற்க வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது எல்லாம் செம்ம டிப்டாப்பாக எங்கே போயிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகே, 2 போலீஸ் ஆஃபீஸர், அதில் ஒருத்தர் சீனியர் ஆஃபீஸர், அவர் ஊருக்கு புதுசு. இன்னொருத்தர் கூட இருக்கார், அவர் ஜூனியர் ஆஃபீஸர். அவர் இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கவர். ஸோ இவர் கேட்குறாரா அவர்கிட்ட. அவர் சொல்கிறார், யார் இந்த ஊருக்கு பழசாக இருக்குது அப்படி இல்லை, அவர் சொல்கிறாரு, எல்லாம் மேயரோட பேர பசங்க கல்யாணத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. மேயரா? என்ன விளையாடுறியா? இந்த ஊருக்கு ஏரியா மேயர் சிஸ்டம்லாம் எப்படியோ தூக்கிட்டாங்களே இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி இவர் புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, அதுக்கு நம்ம பழைய போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ இல்லை, ஒன்ஸ் போன டைம் மேயர் இருந்தார், அவர் தான் இந்த ஊருக்கு கடைசி மேயர். அவர் இந்த ஊருக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காருப்பா. அண்டு அவரோட ஃபேமிலி ரொம்ப பெருசு. மேயரோட பசங்க, அவர் ஒய்ஃபோட ஃபேமிலி, ஒய்ஃபோட பிரதர், சிஸ்டர்னு இன்னும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவர் திரும்பி பார்த்துட்டு, யோ எங்கேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்குல்ல பங்களா, விச்சஸ் ரெசிடென்சி அங்கே அப்படின்றாங்க. விச்சஸ் ரெசிடென்சியா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இருந்த பழைய ஊரில் கூட ஒரு புரணி இருக்குது அதை பற்றி. அதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விச்சஸ்லாம் இருந்தாங்களாம், சூனியக்காரங்க. அவங்க ஊருக்கு கெட்டது பண்ணுறதால அந்த ரெசிடென்சி பின்னாடி வச்சு ஊர் மக்கள்லாம் எரிச்சிட்டாங்களாமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பங்களாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிடென்ஸ்
ரெசிடென்ஸ்லயா இருக்காங்க அப்படின்னு இந்த புது போலீஸ் கேட்கவும் இவர் வந்து பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் பாழடைஞ்சு போயிருந்துச்சுல, அதை நம்ம மேயர் வந்துட்டு அப்போ புதுசாக நம்ம ஊருக்கு வந்தப்போ அவர் ஆட்சியில் இருக்கப்போ வாங்கினார். அப்போ இருந்தவங்கலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க மக்கள்லாம், ஆனால் மேயர் கேட்கல. எல்லாரும் சொல்லியும் கேட்கலையா? சரியான கிறுக்கனா இருப்பான் போல அந்த ஆள். யாராச்சும் சூனியக்காரங்க வாழ்ந்த வீட்டை அவங்களே வந்துட்டு அந்த வீட்டிலே அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே வந்துட்டு எரிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் போய் அதை போய் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவரும் கரெக்டு தான், ஆனால் என்ன செய்ய, அந்த வீடு அப்படி. சும்மா வீடுன்னு நம்ம இருக்க ஓலை குடிசை மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜா அவர் ராணிக்காக கட்டின அரண்மனை. மொத்தம் 120 ரூம் இருக்கான் தெரியுமா? 120? யோ, என்னையா சொல்கிற? நிஜமாவா அப்படின்னு அவர் கேட்க ஷாக்கா, ஆமாப்பா, லைப்ரரி, பெட்ரூமு, அதுக்கப்புறம் ராயல் ஃபேமிலி வாழ்கிறதுக்குன்னு ரூமு, அவங்களுடைய சிப்ளிங்ஸ் வாழ்கிறதுக்கு ரூமு, அதாவது அந்த டச்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு ரூமு, நிறைய ரூம் இருக்கான். டைனிங் ஹாலு, லிவிங் ரூமு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அதாவது லிவிங் ஹால் ஏரியா அப்படின்னு சொல்லி நிறையா அவர் சொல்லிக்கிட்டே வர்றார் அடிக்கி. எப்பா, உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நீ சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு இவர் சொல்ல, ஆனாலும் விச்சஸ் இருந்த வீடு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும் அதுக்கு அவர், அதெல்லாம் பார்க்கலாமா, பொண்டாட்டி மேலே அவ்வளோ லவ், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ராணி மாதிரி வச்சுப்பேன்னு சொல்லி, ஆனால் நம்ம மேயருக்கு அவங்கள ராணியாகவே ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் அப்படி ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீட்டை வாங்கி அவங்கள குடியேற்றுனாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட சிப்ளிங்ஸு, ஃபேமிலின்னு சொல்லி நிறையா பேர் வந்து இருந்தாங்கப்பா, இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களும் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்க தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இவர் பார்த்துட்டு, இருந்தாலும் விச்சஸ்ஸு அப்படின்னதும், ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் பாரேன், அவர் விச்சஸ் ரெசிடென்சிங்கிற பேரை மாற்றி அவங்க ஒய்ஃபு பேர் ரெட் வெல்வெட் ரெசிடென்சின்னு வச்சார். ஆனாலும் மக்கள் அதை இப்போ வர விச்சஸ் ரெசிடென்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் கேட்க, இல்லை அப்போல்லாம் எதுவும் இது வரைக்கும் ஆனதில்லை. ஆனால் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொன்னதான், அந்த விச்சஸ்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு. நல்லவங்களை ஏன் எரிக்க போகிறாங்க அது தெரில. ஆமாம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஸ்டேஷனுக்கும் கல்யாணத்துக்கு வர்றதுக்காக இன்வைட் வந்திருக்கு. நம்ம ஈவினிங் கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, போகலாம், ஆனால் யார் என்னன்னு தெரியாது, உங்கள் கல்யாணத்துக்கு எப்படியா போகிறது? அட, என் ஃப்ரெண்டு கல்யாணங்க, எனக்கு எப்படி இந்த வீட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும்? அவன் சொன்னதுனால தான், என் ஸ்கூல்மேட்டு. அப்படியா? ஆமாம், பேர் ஜங்குக், என் பாலிய ஸ்நேகிதன். 10 வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. வெளியூருக்கு போயிட்டான். இவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் சொந்த காலில் நிற்கணும்னு ஐயாவுக்கு ஆசை. அவனுக்கு இப்போது அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் தான் கல்யாணமா. ஓஹோ, சின்ன வயசுலேயே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா? ஸ்கூலில் பொண்ணுங்கள்லாம் அவன் பின்னாடி தான். இப்போது எப்படி இருக்கானோ தெரில, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, 10 வருஷமாக அவன் ஊருக்கு கூட வரலையா? வரவே இல்லை. அவங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி ஒரு 4 பேர் காணாமல் போயிருக்காங்களா, அதோடு சேர்த்து இவனையும் இவன் சிஸ்டரை கூட காணோன்னு தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் அமெரிக்காவில் இருக்கான், நல்லபடியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் தோளில் கை போட்டு அவங்க அந்த போலீஸ் வந்து 2 பேரும் பேசிகிட்டு, சரி நம்ம ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால், இப்போ நம்ம விச்சஸ் ரெசிடென்சிக்குள்ளே போகலாமா? 120 ரூமு. இதில் எங்கேருந்து எந்த ரூமுக்கு போய் நம்ம க்ரூம் யார், பிரைடு யாருன்னு வந்து தேடுறது? இதில் வேற 2 பேர்த்துக்கு கல்யாணமாமே. 2 ஜோடியும் எந்தெந்த ரூமில் இருப்பாங்க, வேறு யாரெல்லாம் இருப்பாங்கன்றத அப்படியே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு கேட்குது, நல்ல குரலாக வேற இருக்குது. வரவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம், இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? யாருப்பா இது நல்லா பாடுறது? இந்த காந்த குரல் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு ரூமை எட்டி பார்த்தா, அட நம்ம ஜங்குக்கு இன்னும் அழகாக ரெடியாகி நிற்கிறாரு.
அப்படியே கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கண்ணாடியில் தான் அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த பாட்டை பாடிட்டு இருந்திருக்காரு போல். நமக்கு தெரியும் இல்லையா ஜங்கு குரல் எப்படி இருக்கும்னு. அதில் அப்படியே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க ரெஸ்ட் ஆஃப் த சாங்கை. அவர் அப்படி ரெடி ஆகிட்டு இருக்க அந்த நேரம் நல்லா தீஞ்சு போன பேரிங் மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா ஒரு பாட்டி உள்ளே வருது. ஜேகே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே, இவங்க எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னா, சாரி நான் தான் சொல்லலை உங்ககிட்ட. நம்ம டோரை திறந்துட்டு உள்ளே நம்மளை வெல்கம் பண்ணும்போது உள்ளே வந்தோம் இல்லையா, அப்போலாம் நடந்துச்சா அப்படி கேட்டிங்கன்னா, எஸ் அப்போலாம் நடந்துச்சு. ஓகே, நம்ம வந்து நல்லா இந்த பன்னீர் சோம்பு தெளித்து வரவேற்கலனாலும் எப்படியோ வரவேற்றாங்க. அப்படி தான் நம்ம உள்ளே வந்தோம். அப்படி உள்ளே வர்றப்போ அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஃபோட்டோ. அது வந்து ரொம்ப பழங்காலத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ராணியும் ராஜாவும் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்டையரில் ஆக்சசரிஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அப்படியே மென் வந்து சேரை பிடிச்ச மணிக்கு நின்றுட்டுருக்க, விமன் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா மாதிரியே இருக்குது இந்த பாட்டி. அப்போ அந்த பாட்டி தான் இந்த பாட்டியோ, இல்லை இந்த பாட்டியோட பாட்டியோ? ஆனால் அது பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. பட் இந்த பாட்டி நல்லா பளபளன்னு கொஞ்சம் பளிச்சுன்னு லைட்டாக தான் வயசாகிருக்கு, ரொம்ப வயசாகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு வேளை சரி ஓகே நமக்கு எதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேகே அந்த பாட்டி உள்ளே வந்தாங்க இல்லையா, அது உண்மையாக நம்ம ஜேகேயோட பாட்டி போல். ஹாய் கிராணி அப்படின்ட்டு அவன் திரும்ப, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அவங்க மெய் மறந்து சொல்ல, ஓ ஓகே, ஆனால் நான் டே இல்லை, நான் ஜேகே, அதோ ஒரு 2 ரூம் தள்ளி டேயோட ரூம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அவங்க வந்துட்டு இவனை பார்த்து நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்க ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால், இவன் என்னடானா நான் ஒன்றும் டேயுங்கல்ல, நான் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை பாட்டி கண்ணு தெரியாதோ, தெரியாமல் வந்து சொல்லிச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா அவங்க பார்த்துட்டு காதை பிடிச்சி திருகுறாங்க. நல்லா திருகுங்க பாட்டி, நல்லா திருகுங்க. ஐநோ, நான் ஜேகேன்னு தான் கூப்பிட்டேன். நீ உன் பாட்டிக்கு கண்ணு வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்காத, உனக்கு தான் காது மந்தமாயிடுச்சு. ஜேகேவும் பார்த்துட்டு ஆயிஷ் வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்ல, டோன்ட் வரி, எல்லாம் சரியாகிடும் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக இருந்தவன் சடனாக அவன் ஃபேஸு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. உன் தாத்தா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், பேரன் அழகாக பார்த்து, அதை விட அவன் ஆளை பார்த்து. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து, தாத்தாவும் பாட்டியும் இருக்கோம் இல்லையா லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோவும் மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி உங்கள் ஃபோட்டோஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளவி சொல்ல, ஓகே தாய் கிழவி சொன்னது பிரகாரம் அங்கே நம்ம பார்த்தது அப்போ தாய் கிழவியும் தாத்தாவும் தான். ஆனால் தாய் கிழவி ரொம்ப பலபலன்னு இருக்கே, நம்ம மூஞ்சி கூட அப்படி கிடையாது. ஆனால் பாட்டிக்கு என்ன வயசாகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு நிற்க, அந்த நேரம் ஜேகே பார்த்தீங்களா ஏன் ஆள் அழகா, அவெல்லாம் அழகா, பாருங்க நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஸ்வீட் 60 அப்படின்னு சொல்லி, இன்னும் ஃபேஸில் ஒரு ரிங்கிள் கூட வரல அப்படின்னு சொல்லவும், கிளவியும் அப்படியே பெருமிதத்தை பார்க்கணுமே அது முகத்தில், அவ்வளோ அப்படியே சாஃப்டாக அவங்க ஃபேஸை, ஏன் கை கூட பட்டு அந்த ரேகை கூட அவங்க முகத்தை தேய்ச்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ மெதுவாக அப்படியே அந்த ஸ்கின்னை டச் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கிளவி கேட்க, எஸ் பாட்டி, அப்போது இன்றைக்கி நைட்டு இந்த க்ளோ இன்னும் அதிகம் ஆகும்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்க, அப்படியே கிளவி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குது. இது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுக்குற வரம், உனக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், ஜங்குக் பார்க்குறான், அமைதியாக நிற்கிறான். ஆனால் எனக்கு வேணான்னு தானே பாட்டி ஒதுங்கியிருந்தேன், எதுக்கு என்ன மறுபடியும் இதில் சிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இதம்மா பார்த்துட்டு, அதை பற்றி பேசலாம் நேரம் இல்லை, நான் என்ன செய்யட்டும் சொல்ல, நானும் இத்தனை நாள் அமைதியாக தான் இருந்தேன், எத்தனை வருஷம் இன்வைட் வந்துச்சா, இல்லைல்ல, இப்போ வந்திருக்கு, நேரம் கூடி வந்துருச்சு இல்லையா, அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க நம்ம முன்னோர்களால், இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும்ப்பா, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கிளவி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அமைதியாகவே அதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சீப்பாக அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். கிளவி உடனே சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, ரெடி ஆகி வா, என்ன நான் போயிட்டே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போக, இவன் அப்படியே மனசு கேட்காம ஒரு மாதிரி போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். அங்கே போயும் நிற்கிறான்.
பின்னாடி எங்கே எரிச்சு கொன்னாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதே இடத்துல தான் வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் நிற்கக்கூட வந்துட்டு இடம் இல்லை. அவ்வளோ வந்துட்டு மக்கள் ஊர்லேருந்து ஊர் பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தாங்க இல்லையா, விச்சஸ் ரெசிடென்சிக்குள்ளே அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. நல்ல வேலை அது கார்டன் ஏரியா மாதிரி இல்லாமல் அதுவே ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிறதுனால அங்கே நல்லா டெக்கரேட் பண்ணி இந்த அதுனா கிறிஸ்டியன் வெட்டிங் ஒரு அழகாக வந்து பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் கார்டனில் ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருக்குது. ப்ரீஸ்ட் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதில் அந்த போலீஸ் அவன் வந்துட்டு கேட்குறான், அம்மா யார் இதில் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ லெஃப்ட் சைடு அவன் தான் என் ஃப்ரெண்டு ஜங்குக், பக்கத்தில் இருக்கான்ல அது அவனோட அண்ணன் டேயாங் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா உன் ஃப்ரெண்டு ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு அவனை விட இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும், அவன் அப்போல்லாம் ஸ்கூலில் செம்ம நேர்டு, அப்போது அவன் பெருசாலாம் இருக்க மாட்டான், இப்போது பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்கான், இவனை நான் அடிக்கடி பார்ப்பேன், இன்றைக்கி ரொம்ப ஓவராக ஜொலிக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அப்படியே ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கானா, ஆப்போசிட்டில் பார்க்குறான் பிரைடு வராங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த குட்டி குட்டி பசங்க வந்துட்டு பூவெல்லாம் அப்படியே போட்டுட்டு வர அயலில் பிரைடு வந்துட்டு நல்லா ஒயிட் கவுனில் பெரிய பெரிய ஒயிட் கவுனில் அழகாக வந்துட்டு வராங்க. அப்படியே வந்து ஜங்குக் பார்க்குறான், கண்ணில் இவ்வளோ நேரம் எப்படா இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவன், என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, இதயத்தின் உள்ளே பெண்ணே நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்தேன். அப்படியே பிரைடு நடந்து பக்கத்தில் வர பிரைட்டு ஸ்மைலில் அவங்க வராங்க, சந்தோஷமாக வராங்க. பார்க்குறான், இன்று அதில் பூவா நீயே தான் பூத்தவுடனே காதல் வளர்த்தேன். அவங்க பக்கத்தில் வந்து நிற்க கண்ணில் கண்ணீரோடு பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகுது, டென்ஷன் ஃபீல் பண்ணுறான். ஒரு மாதிரி அவனோட ஸ்கின் டோன்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு பயத்துலையும் ஒரு ஒரு ப்ரெஷரை வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்க, அப்போது கையை வந்துட்டு பிடிக்கிறாங்க. அந்த வெட்டிங் வவுஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவன் வந்துட்டு பார்க்குறான், அப்படியே வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் பார்த்துட்ருக்கான், இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கையை வந்து நீட்ட ரிங்கு போட, உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே. அப்படியே ரிங்கு மெல்ல அவள் ரிங் ஃபிங்கரில் போட்டுட்ருக்க அந்த நேரம் அதை பார்த்துட்டு, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நான் அடின்னு கண்ணை மூட கண்ணில் வந்து அவ்வளோ கண்ணீர், அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். சந்தோஷ கண்ணீர் போலலாம் தெரியல, வேதனையில் வலியில் அவன் வந்து பிரைடை பார்த்துருப்பான் இல்லையா, அதோடு சேர்ந்து அந்த கண்ணீர் வருது. இது நடக்கக்கூடாதுன்னு தானே நான் நினச்சேன், இப்போ இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அழுதுட்டு நிற்க, உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே, காதலில் வலியும் இன்பம் தானே. அப்படியே கண்ணை திறக்க அவன் பார்க்குற அந்த காட்சி அப்படியே நோ 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 அப்படின்ட்டு கத்திட்டு மூச்சு திறக்க எந்திரிக்கிறான். அப்படியே மூச்சு வாங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்க மூஞ்சியெல்லாம் தடவிக்கிறான். கல்யாண குளத்தில் இருந்தவன் கட்டிலில் கண்முழிக்க டென்ஷனில் இருக்கான். ஓஹ் நோ நோ அப்படின்னு சொல்லி அகைன் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு, ஓகே கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க, கொஞ்சம் ட்ரெஸ் ஃப்ரேட்டரில் டமால்னு வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருப்பான் பெட்டில். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு தலையை தடவிட்டு எந்திரிக்கிறா. டேய் மரமண்டா எப்படி விழற மேலே அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், ஏய் போலீஸு நீயா அப்படின்னு ஜங்கு கேட்க, வலிக்குதே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சிடறான் பெட்டை விட்டு. வெளியே ஷோஃபாவில் குளிர்ச்சு, அதான் இங்கே வந்து தூங்கிட்டேன், நல்லா கதப்பாக இருந்துச்சுப்பா அவன் பெட்டு அப்படின்னு சொல்லவும், நீ எப்படி ஏன் வீட்டில்? சாரி பங்கு, நான் போலீஸ்னு தெரிஞ்சு என் ஹவுஸ் ஓனர் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா, அதான் எங்கே போகிறதுன்னு தெரில, சரி நம்ம நண்பர் இருக்காரேன்னு வந்தேன். அம்மா எப்படி ரூமை திறந்த? ஏன்பா போலீஸ்ப்பா நான்.
பூட்டி இருக்க வீட்டை திறக்க தெரியாதா என்ன? கதவை உடச்சிட்டியா உன்ன? சே அப்படிலாம் பண்ணல. ஜன்னல் எதுக்கு காற்று வாங்க வச்சிருக்க? ஒரு ஆளே உள்ளே வந்துட்டு போகலாம், அது வழியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அவன் பார்க்குறான். ஜன்னல் வழியாவா? கிச்சன் ஜன்னல் வழியாவா? ஆமாம் அப்படின்னதும், ஆமாம் என்ன கெட்ட கனவா? பயந்து போயிருந்துச்சா? நோன்னு கத்தி என்ன வேற என் தூக்கத்தை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்க்கணுமே ஒரு லுக்கு. இல்லை ஏ மேக் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், சொல்ல பரவாயில்ல கனவை வெளியே சொல்லிட்டா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். யார்? எங்கள் ஆயா. ஃபைன், ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ட சொல்லிக்கிறேன். பாத்தியா நீயே ஒத்துக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு இல்லை அதுக்கும் மேலேன்னு. ஜங்குக்கு அவளை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆமாம் போக உனக்கு வேற இடம் இருக்கா? இங்கே பாரு, யாரும் இல்லைன்னா இல்லை, பழகுன பழக்கத்துக்கு நான் வேற எங்கேயாவது போய் தங்கினா நீ கோச்சிப்பேன்னு இங்கே வந்தேன். பழகுன பழக்கம் இங்கே பாரு, என்னை ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிட்டேன்னு நீயே சொல்லிக்கிற, ஆனால் அது ஒரு சின்ன சைக்கிள் மோதின கேஸு தான், ஓகேயா? வாட்? இங்கே பாரு, என்ன இப்படி சொல்லிட்ட? சைக்கிளில் மோதி எத்தனை பேர் செத்துருக்காங்களா? ரியலி? இல்லை கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, எந்த போலீஸுமே அதை வந்துட்டு ஒரு கேஸாகவே ரெஜிஸ்டர் கூட பண்ண மாட்டாங்கப்பா. தொடச்சி போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. உன் கம்ப்ளைண்ட்டை கஷ்டப்பட்டு, ஏய் நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, நீ தான் வம்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போன. ஏய் அவன் என்ன வேகத்தில் வந்து உன்னை கொலை முயற்சி பண்ணுறதுக்காகத்தான் சைக்கிளில் மோதினான் தெரியுமா? ஆமாம், அவன் ஏற்றிட்டு போயிட்டான். ஆனால் நீ என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வான்னு சொல்லி என்ன பாடுபடுத்தியிருக்க. 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்க. ஒரு சைக்கிள் காரணம் பிடிக்க முடியல உன்னால். அதுக்கு நம்பர் பிளேட்லாம் எதுவும் இல்லைல்ல, அதான். ஆனால் நீ வேணும்னே தான் பண்ணுற. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, கரெக்டா? போன மீட்டிங்கில் நான் தானே இதை சொன்னேன், என்கிட்ட திரும்ப சொல்கிற? சே, இந்த உலகத்தில் யாருக்கும் இறக்கமே இல்லை. நான் உன்னோட அந்த காஞ்சி போன மிளகா பச்சி காதல் கதையெல்லாம் கேட்டேன்ல, ஆனால் நீ சரி சொல்லு, அந்த பேட் ட்ரீம் எப்பவும் போல தானா? அந்த பொண்ணு தானா? வாய மூடு. ஓகே ஃபைன். நீ கண்ட கனவு நினைவு, ஹே சும்மா இருக்கியா? வாயை மூடிட்டு சும்மா இரு. இல்லை நீ கண்ட கனவு நினைவாகக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். என்ன பாரு நீ பண்ணுற வேலைக்கு நீ என் பெட்டை விடேந்திரி அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்தவும், இவ அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஜங்குக்கே பார்க்க, சரி இப்போ என்ன கனவு கண்டேன்னு நான் சொல்லணும் அதானே? அவனுக்கு தான் தெரியல எனக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. ஃபைன், ஆமாம் அதே மாதிரி தான் எங்களுக்கு கல்யாணம். நல்ல விஷயம் தானே? இல்லை இது நீ நினைக்கிற போல இல்லை. எனக்கும் அவளுக்கும் ஆயிஷ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு பெட்டில் அவன் அகைன் உட்கார, ஓகே விடு அப்படின்னு சொல்லி தோளில் அப்படியே கை போட்டு சாஞ்சிக்கிறா மேலே. ஏய் மேக்ஸ் சும்மா இரு, நீ தான் அவளை நினச்சிட்ருக்க. இல்லை நான் அவளை மறந்துட்டேன். ஆனாலும் இன்னமும் உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் அவள் இருக்கா டியூட். அதான் மேக்ஸ் சொல்கிறது கேளு, அவள் இந்நேரம் என்னை மறந்துருப்பா. 2 வருஷம் ஆச்சு. பெண் மனசு ஆழமுன்னு அம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் புரியும் அப்படின்ட்டு பெட்லேருந்து எந்திரிக்க ஜங்குக்கு பார்க்குறான். மிக்ஸ் பாடிட்டே எந்திரிச்சிருப்பா, அதை ஜங்குக்கு பார்க்குறான். அந்த காலத்தில் என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். என்ன லந்தா? நோ நாட், பட் ஒன் திங், நீ அவளை கூடிய சீக்கிரம் மறந்துட்டு லாஸ்ட் மந்த் நான் பண்ண ப்ரொப்போசலை கொஞ்சம் நினச்சிப்பாரு, ஓகேயா அப்படின்னு பேசிகிட்டே கழுத்தை சுற்றி கையை போட ஜங்கு பார்க்குறான். ஆர் யூ ஷூர்? அவள் என்ன மறந்துருப்பாளா? யாருக்கு தெரியும், நீ தானே சொன்ன மறந்துருப்பான்னு. அவள் உன்னை மறந்துருப்பான்னு நம்புகிற, மறக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிற. இப்படி இருந்தால் என்னை எப்படிப்பா நீ நினைப்ப? அவளை மறந்தாதானப்பா என்ன நினைக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லவும் ஜங்குக் பார்த்துட்டு,
லூசு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் ஃபீல் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ண, மேக்ஸ் கட்டி பிடிக்கவும் அவனும் ஹக் பண்ணுறான் தாராள மனசோட. இவ அப்படின்னு சொல்லி அந்த ஹக்குள்ளே புதைஞ்சு போக, இவ்வளோ நேரம் ஏதோ வம்பா பேசினவன் இப்போ அவளை அப்படியே ஹக் பண்ண அப்படியே கண்ணு மூடிட்டு, என்னடா இது வேண்டாம் வெறுப்பா பேசினான், இப்போது அவளை இவ்வளோ ஆசையாக கட்டி தழுவுறானே அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. என்னடா இதுன்னு சொல்லி யோசிக்காத, ஜஸ்ட் காம், ஓகேயா? ஓகே டாக்டர் டே, ஃபைன். இப்போ கண்ணை மூடு. நான் 5 கவுண்ட் பண்ணுவேன். நீ அப்படியே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகே அப்படின்னு சொல்லி யாரோ தூக்கம் வாய்ஸில் ஒருத்தி சொல்ல, யூன் யூன் கேட்குதா? நீ ஓகே தானே? சரி. இப்போ உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய உன்னை போட்டு கஷ்டப்படுத்துகிற எல்லா வலி வேதனை தூக்கம் இல்லாமல் நீ நீ கஷ்டப்பட்ட அந்த தருணங்கள் அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லணும், ஓகேயா? என்ன தோணுதோ அதை கரெக்டாக சொல்லணும். நீ பட்ட அந்த கஷ்டம் இதெல்லாம் ஸ்டில் அப்படியே இருக்கா, இத்தனை சிட்டிங்க்கு அப்புறம் மாறி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதுக்கப்புறம் உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ண முடியும், ஓகேயா? ஓகேடா சிலக்குட்டீஸ். இந்த இடத்துல டேன்னு ஒரு டாக்டர் யூனாங்கிற பொண்ணை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரா, ஆள் மனசில் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அது என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூனாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லவன், எல்லார் மேலே ரொம்ப கேரிங்கான பர்சன், ரொம்ப போல்டு. அவங்க அப்பாவை மாதிரி அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னே அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. சுகா தான் அண்ணன், அது நம்ம போன ப்ரோமோ ஸ்டோரியிலே தெரிஞ்சிருக்கும். அண்ணா தான் எல்லாம் இப்போது யூனாக்கு. அவள் மைனருங்கிறதுனால அப்பாவோட ஜாப் அவர் இறந்ததுக்கப்புறம் சுகாவுக்கு கொடுக்குறாங்க. சுகா கொஞ்சம் பயந்தாங்குழி, ஆனால் வேறு வழி இல்லாமல் போலீஸ் வேலை பார்க்குறாரு. அவங்க இருக்க டவுனில் டெப்யூட்டி சீஃபாக இருக்கார். அவங்க அப்பாவோட பதவி அப்படியே கொடுத்துருக்காங்க, ஓகே. கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. தங்கச்சியோட ஃப்ரெண்டை தான் ஐயா மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த கதை நமக்கு தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து ஜோயா ப்ரெக்னென்ட் ஆக யூனாக்குன்னா செம்ம சந்தோஷம். ஃபஸ்ட்டு அதை யூனா கிட்ட சொல்லியிருக்கா. வீட்டில் ப்ரெக்னன்சி டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் பார்த்துருக்குதுங்க. பார்த்தா ப்ரெக்னென்ட் அந்த 2 கோடு விழுந்து செஞ்சு ப்ளஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபேமிலி மெம்பர் வரப்போகிறாங்க இல்லையா. அதோட யூனாக்கு அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ரொம்ப சின்னதாக இருக்கும். அவன் மேலே லவ் காட்ட செய்ய எல்லாத்துக்குமே ஒரு குறைபாடு வந்த மாதிரி ஃபீல் ஆன இடத்துல ஜோயாவால் இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா யூனா. ஸோ அப்படியே ஜோயாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறா. அண்ணாட்ட சொல்லணும் அப்படின்னு யூனா சந்தோஷப்பட, இல்லை வேணாம் யூன், அவர் வரட்டும், நான் நேரில் சொல்லட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு ஜோயா கேட்க, ஓ ஓகே அப்படின்னு ஃபோன் வச்சுட்டு, நான் ரொம்ப ஹாப்பி, ஒரு குட்டி சுகா வீட்டுக்கு வர போகிறாரு அவள் அப்படியே சொல்லிகிட்டே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண. ஜோயா அந்த நேரம் பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி முகத்தை சேடாக வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஜன்னல் வழி பார்த்துட்டு, என்னாச்சு, எந்த சவுண்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்க, ஜோயா ஹலோ அண்ணியாரே அப்படின்னு கூப்பிட, பாரா, ஆமாம் என்ன சோகமாக இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை, புரியுது, உன் ஃபேமிலி பற்றி யோசிக்கிறியா? உன் அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. என்ன பண்ண, நம்ம 2 பேரும் குடும்பத்துலேயும் நமக்குன்னு பெரியவங்க யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. இவ அப்படியே ஜோயா அதை கேட்டுட்டு பெருமூச்சு விட, யூனோ வாட், எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இருக்கணும். நான் அப்படிப்பட்ட ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன். அண்டு உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் 2 பேரோட லவ்வை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அவள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு யூனா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஜோயா பார்க்குறா. ஏன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக
உங்கள் அண்ணன் என் மேலே காட்டுற லவ்வை விட அதிகமாக உன் மேலே கொட்டி கொடுக்க ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சேரை விட்டு லைட்டாக இறங்குறா கீழே. அந்த நேரம் கால் அந்த இது வந்து ஒரு மாதிரி அவளுக்கு தடுக்குது. அதில் லைட்டாக பயந்துடுறா ஜோயா. ஆனால் அதை யூனா பார்க்கல. யூனா வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, செரல் மேக் பண்ணுற மாதிரி பேன் கேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜோயா சேரை விட்டு இறங்கினவ அப்படியே சேரில் கை வச்சுட்டு வயிற்றில் கை வச்சுட்டு லைட்டாக வலிக்கிற மாதிரி அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆக அப்படியே நின்றுட்டுருக்க யூனா பார்க்குறா. ஆமாம், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இத்தனை வருஷம்தான் வெயிட் பண்ணுறது, எப்போ தான் வருவானோ தெரியல, எங்கே எவ கூட சுற்றுறானோ அப்படின்னு சொல்லி இவ வந்து பேசிகிட்டு இருக்க. அந்த நேரம் இவ அப்படியே கையை வந்து வயிற்றில் வச்சுட்டு நோ 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 அப்படின்னு ஜோயா மெதுவாக சொல்ல வயிற்றை பிடிக்கிறா. இவனை பார்த்துட்டு அப்படியே என்ன சவுண்டுன்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்க லைட்டாக ஜோயா சரிஞ்சு விழுற மாதிரி போக மயக்கம் போடுற மாதிரி ஏ ஜோயா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இவனை பக்கத்தில் வர நோ நோ ஜோயா ஜோயா அப்படின்ட்டு இவனா கத்த ஓகே 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 காம் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு மேல் டீப் வாய்ஸு. இவ அப்படியே கண் முழிச்சிட்டு மூச்சுவாங்க. ஆர் யூ ஓகே ஓகே காம் டவுன் அப்படின்னதும் ஐம் சாரி அப்படின்னு யூனா பயந்து எந்திரிக்கிறா. சாரி நான் அப்படின்னு சொல்லி இது பண்ண என்னாச்சு யூனா காம் டவுன் ப்ளீஸ். யூனா அப்படியே அமைதியாகிறா. சுற்றி முற்றி பார்த்துட்டு சத்த நேரத்தில் வேர்த்து ஊற்றி போக என்னாச்சு அப்படி என்னாச்சு டாக்டர் டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்க அப்படியே நம்ம இங்கே கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அண்டு வேலண்டைன்ஸ் டே அப்போது இதை போட்டிருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அண்டு பண்ண போகிறீங்களோ என்னவோ, இதுக்கெல்லாம் எப்படி விஷ் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்தால் தானே. ஓகேடா சிலகுட்டீஸ், நான் ஆனால் உங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இந்த கதை எழுதுறது, கதை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண நான் சொன்னேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகே, இந்த கதை எழுதுறது, கதை படிக்கிறது, இதுவுமே நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஜாப் அப்படின்றதுனால என்னத்த சொல்ல, நம்ம இப்படியே வந்துட்டு ஒர்க்கை லவ் பண்ணிக்கிட்டு ஹாபியை லவ் பண்ணிக்கிட்டு நம்ம போக வேண்டியதான். ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. ஓகேடா சலகுட்டீஸ், டடா பை, டேக் கேர், அன்யாங். அண்ட் யாராச்சும் லவ் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆள் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து பகிர்ந்துக்கோங்க. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான லைனு கதையாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு என் கதையில் சொல்லிக்கிறேன். ஓகே, டடா பை, டேக் கேர், அன்யாங்.